கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இன்றைய வசனம், இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஆண்டவர் அன்பு கூர்ந்து அவர்களை வழிநடத்தி வருகிற காலகட்டத்திலே மோசேயினிடத்தில் ஒவ்வொரு வார்த்தை சொல்லி அதன்படியாய் அவன் நடந்து வரும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்டு மோசையின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை அடையும்படி கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவன் மோசையினுடைய வார்த்தை கீழ்ப்படியாமலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமலும் போனவர்கள் வழியிலே மாண்டு மடிந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்படியா இன்றும் கர்த்தர் நம்மளை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் என்னாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். ஆமீன், அல்லேலூயா. இங்கே பார்ப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே எவ்வளவோ பிரயாசப்பட்டு அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்காத ஜனங்களுடைய முறுமுறுப்புகள் அதிகமாக இருந்தபடினால் கர்த்தர் அங்கே கோபம் கொண்டு வழியிலே அநேகர் மடிந்து போகும்படி அங்கே கர்த்தர் கிரியை செய்தார். காரணம் என்னன்னு சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தப்பித்து கொள்வார்கள், தேவனை மறுதளிக்கிறவர்களோ வாழ்க்கையில் இடரல் அடைந்து போயிடுவாங்கிறதுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் யாராம்? மன்னிக்கிறவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் தயவுள்ளவர், நம்மேல் அக்கறை உள்ள தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு வந்தது எதற்காக? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களும் பாவங்களும் பெரிதாய் இருந்தபடினால் ஜனங்களை அழிக்கும்படி அவர் கோபம் கொண்டபடினால் அநேகர் மாண்டு மடிந்து போனார்கள். அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் மீண்டும் இந்த மண்ணிலே மானிடனாய் வந்து இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்து நமக்காக வளர்ந்து தம்முடைய இரத்தத்தை நமக்கு கொடுத்து இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவர்களை மீட்டு கொடுக்க ஒருவராலும் முடியாது என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி இன்று வரைக்கும் நம்மை வாழ வைத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கால வேளையிலும் இந்த வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு நன்றி. என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. அப்போ ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில பெரிதாய் விளங்க வேண்டுமானால் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், அவர் சொல்லின்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். இயேசுவை போல் ஒரு வாழ்க்கை இந்த ஈகத்தில் வாழ்ந்திட வேண்டும், இயேசுவை போல் ஒரு வாழ்க்கை இந்த ஈகத்தில் வாழ்ந்திட வேண்டும், எல்லோரிலும் அன்பு கொண்ட இயேசுவை போல் நாம் வாழ்வோம்,
எல்லோரிலோ அன்பு கொண்ட இயேசுவை போல் நாம் வாழ்வோம் வாழ்வோம் வாழ்வோம். இயேசுவை போல் நாம் வாழ்வோம். இயேசுவை போல் ஒரு வாழ்க்கை இந்த ஈகத்தில் வாழ்ந்திட வேண்டும். கிருபை உள்ளவர் இயேசு, மன உருக்கம் நிறைந்தவர் இயேசு. கிருபை உள்ளவர் இயேசு, மன உருக்கம் நிறைந்தவர் இயேசு. வாழ்வோம் வாழ்வோம், இயேசுவை போல் நாம் வாழ்வோம். இயேசுவை போல் ஒரு வாழ்க்கை இந்த ஈகத்தில் வாழ்ந்திட வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை போல் ஒரு வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டின்படி காலத்தில் பார்க்கும் பொழுது கல்லுக்கு கல், பல்லுக்கு பல்லு, உடனுக்குடன தண்டனைகள் அனுபவித்தார்கள். அந்த மாதிரி ஜனங்கள் மாண்டு மடிந்து போவது தேவனுடைய சித்தமில்லாதபடினால் அவருடைய மனதுருக்கமானது மறுபடியும் இந்த மண்ணிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து தம்முடைய இரத்தத்தால் நம்மளை மீட்டு நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களெல்லாம் குணமாக்கி இன்றைக்கும் நம்மோடு ஜீவித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் இருதயத்திலே அவரை நினைத்து துதித்து ஸ்தோத்தரிங்கள். உன் இருதயமே என் ஆலயமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம், ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே. அப்போ ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தை அப்படியே விட்டு விடாதபடி தலைமுறையாய் அவள் விசாரிக்கிறவராக இருக்கிறார். எனவே